கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிரித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிரித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆண்டவரே பாதத்துல வந்து அமர உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்று. ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உண்ணாமல் சொன்னால் போதோ பேய்கள் ஓடுதையா, சொன்னால் போதோ பேய்கள் ஓடுதையா, உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. ஆண்டவரே உங்க பேரில கை நீட்டத்தக்கதா ஆண்டவரே, உங்களுடைய பேரினால உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. சகாயம் செய்வீராக ஐயா, அவர் பட்சத்திலே நிற்பீராக. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறார். தேவ வார்த்தையில் இடைப்படுவீராக. வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் பார்க்கிறோமே, இந்த வார்த்தையை கொண்டாண்டவரே நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா, உங்களோடு கூட இடைப்படுவீராக ஐயா, இடைப்படுவீராக. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, அவர் பார்த்தால் பார்வை ஒரு அழகு, அவர் சிரித்தாலும் சிரிப்பும் ஒரு அழகு, அவர் சிரித்தாலும் சிரிப்பும் ஒரு அழகு, அவர் அறிவோ உலகத்தில் ஒரு அழகு, அழகு அழகு இயேசு அழகு, அவர் பார்த்தால் நீயும் நானும் அழகு. அழுகையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் நம்மளை அழகாய் மாற்றுவார். அழுகையோடு வந்த அண்ணால எப்படி மாத்தினாரா? கர்ப்பவதியா இருக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க? அசிங்கமாவா இருப்பாங்க? எப்படி ஆயிடுவாங்க? அழகாயிடுவாங்க. அழுகையோடு வரா தேவ சமூகத்துல இயேசுவானவர் அவளை அழகாய் பார்த்தபடினால் கர்ப்ப தரிச்சவனே அவங்க எப்படி ஆயிருப்பாங்க? அழகாயிட்டிருப்பாங்க. ஒருவேளை அழுகையோடு வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே, கண்ணீரோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். நாங்க என்னத்தை தான் பார்ப்போம்? என்ன பார்ப்போம்? முகத்தை பார்த்துட்டு ஒரு சிரிப்போடு பேசினா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைப்பா, நல்லா எப்படி இருக்காங்க, ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்கன்ட்டு முகத்தை பார்த்து பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே என் தெய்வம் மாத்திரம் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்றேன், ஆராதனையில பாக்குறேன், கையை தட்ட மாட்டேன்றீங்க. நம்ம கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற ஆவி நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? செத்து போக கூடாது. ஒருத்தர் கையை கட்டினுக்கிறீங்க, அப்படியே லைன ஆராதனை எதுக்கு வரும்? கையை தட்டி எதுக்கு வரும்? கையை தட்டி பாடு, உற்சாகமா அப்படியே ஆர்வமா பண்ணாதான் உங்களுக்கு வைப் ஆகுமா கை கால்லாம்? அதுக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எங்க கானால போய் உக்காரலாம், எங்க சினிமா பாட்டு போட்டு என்ன பண்ணலாம்? தேவ சமூகத்துல வரும்போது பிரசன்னத்தை உணரலன்னா இங்க நிக்கிறது நம்ம எப்படியா இருக்கோம்? வேஸ்ட் இல்ல. வேஸ்டா வந்து என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல வந்து அமர்றோம், நிக்கிறோம். ஆராதனைன்னும் போது உன் கண்ணை மூடி ஏசப்பா ஓடி இணைக்கணும். உன்னை இணைச்சாதான் உணர முடியும். நீ இப்ப அழுதுனே இருக்கிற,
ஆண்டவரே எனக்கு பரீட்சை வரப்போகுது, நான் எப்படியா பரீட்சையில் ஆண்டவர் அந்த மாதிரி நின்னார்னா உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும்? நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், என் ஜபத்தை கேட்கல, நான் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டு என்ன பண்ணுவான்? ஆண்டவர் மேலே குறை சொல்லுவோம். சரி, தலைப்பு என்ன சொல்லுங்க? இயேசுவின் பாதத்தில். சரி, நம்ம எதுக்கெல்லாம் காலில் விழுவோம் சொல்லுங்க? நம்ம தேவைக்கு என்ன பண்ணுவோம்? அதான் அந்த தேவை என்னன்னு சொல்லுங்க. அந்த தேவைன்னு மொத்தமா சொல்லக்கூடாது. எதுக்கெல்லாம் காலில் விழுவோம்? ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? காலில் விழுவோம். அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க, சொல்லுங்க. கல்யாணம் அதான் பிளெஸ்ஸிங். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷம் எல்லாரும் விழுவீங்க மாற்றி மாற்றி. நாங்கள் காலை என்ன பண்ணுறோம்? ரெடியாக வச்சுட்டு இருக்கோம். காலை என்ன பண்ணுறோம்? ரெடியாக வச்சுட்டு இருக்கிறோம். அதனால அடுத்த வருஷம் கதையா, அடுத்த வருஷம். அப்புறம் பிளெஸ்ஸிங் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்களேன். யார் காலையும் நீங்கள் விழுந்தது இல்லையா? சண்டை போட்டால் என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு கேட்பதற்காக என்ன பண்ணுவோம்? விழுவோம்ல, அப்பப்போ விழுவோம். போயிட்டு அப்பா அம்மாவாக இருந்தாலும் அது எதுக்கு என்ன உண்டு? பிறந்த நாளில் விழுவோம். தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவோம்? விழுவோம். அப்புறம் காசுக்காக என்ன பண்ணுவோம்? காலில் விழுவோம். அப்புறம் அவ்வளோதானா? தவறுகள் செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம்? வருத்தப்பட்டு காலில் போயிட்டு விழுவோம். அதே போல ஒரு தேவையா இருக்கும் போது அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு காலில் விழுவோம்ல. காலில் விழுறத பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, காலில் விழுதே. ஒரு நாள் விழுந்தா பரவாயில்ல, தினந்தோறும் வந்து விழும்போது இறக்கம் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கல. ஆண்டவருடைய பாதத்தில் 21 நாள் விழ போறீங்க தெய்வ பிள்ளையே. மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை தெய்வம் செய்வார். ஆனா இந்த 21 நாள் எத்தனையோ மனிதருக்கு முன்பாக விழுந்திருப்பீங்க. சந்தோஷத்தினால, துக்கத்தினால, கண்ணீர்னால என்ன பண்ணிருப்பீங்க? விழுந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் விழ வந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு 21 நாட்களில் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். நீ அவர் பாதத்தை அண்டிக் கொண்டு வரும் பொழுது நம்பிக்கையாய் ஓடி வருவோம். நம்பிக்கையோடு வா, ஒரு தீர்மானத்தோடு வா. இந்த 21 நாட்களிலே என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை நோக்கி தொடர்ந்து ஓடுவேன். நம்பிக்கையா ஓடிவாங்க. தேவன் ஜெயத்தை கொடுப்பா, ஜெயத்தை கொடுப்பா. எத்தனையோ மனுஷனை நோக்கி ஓடி இருப்போம், எத்தனையோ காரியங்களை நோக்கி என்ன பண்ணிருப்போம்? ஓடி இருப்போம். ஆண்டவருடைய பாதத்தோடு கண்ணீரோடு கூட ஓடிவா. தேவன் கம்பீரமாய் அறுக்க செய்வார், கம்பீரமா அறுக்க செய்வார். கண்ணீரோடு ஓடி வந்த ஒரு மகனை உயர்த்தி அழகு பார்க்கிறதை தேவன் அநேக காரியத்துல வேதத்துல என்ன பண்ணிருக்கார்? நம்மளுக்கு காமிச்சிருக்கார். சரி, எல்லாரும் பார்த்ததா தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை என்ன பண்ற சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் எடு. ஆதியாகமம் ரொம்ப ஃபேமஸான ஆள் நம்ம ஆள். யார் அவரு? ஆதியாகமம்னாலுமே யார் தான் வருவா? யாரு? ஆதியாகமம்னாலுமே ரொம்ப பேர் பெற்றவர். தெராக என்னும் ஊரினிலே அவர் என்ன பண்றாரு? என்னப்பா? தேராக என்னும் ஊரினிலே ஆபிரகாம் என்று பேர் பெற்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம்? வாழ்ந்தாராம். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டு வந்தவர் அவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர். இங்க இருந்து கடினமான வார்த்தைகள் இருந்தாலும், சந்தோஷமான வார்த்தைகள் இருந்தாலும், எந்த வார்த்தைகள் இருந்தாலும் தேவன் எனக்காக பேசுகிறார். இந்த 21 நாட்களில் அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ மனுஷனுடைய பாதத்தை நோக்கி போல ஆண்டவருடைய பாதத்தை சரண்டர் பண்ண என்ன பண்ணிருக்கீங்க? வந்திருக்கீங்க. நீங்க மனுஷனை தேடி போல கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 18:1 வாசிங்கப்பா. ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன்
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளையே, உன்னை பார்க்க தேவன் ஒருவராய் வரவில்லை. இந்த மாதத்துல இந்த 2ஆம் நாளிலே தேவ பிள்ளையே, உன்னை பார்க்க கர்த்தர் ஒருவராய் வரவில்லை, திரியேக தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் பாதத்தின் அண்டிக்கொள். அவர் பாதத்தை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பி வா. ஒருவேளை யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்ல கர்த்தர் உன் இருதயத்துல ஏவி வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி நீர் வரும் பொழுது அவர் சொல்றார், பகலில் உஷ்ணமான வேளையில வெயில் அங்க கொளுத்துது. மனுஷன் என்ன பண்றாரு? வெளியே வந்து உக்காந்து என்ன பண்றாரு? பார்த்துட்டு இருக்க வேலையில மனுஷன் படுற துக்கத்தை கர்த்தர் பார்க்கல. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அந்த உஷ்ணமான வேலையில என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் ஆபிரகாம் வார்த்தைக்கு என்ன பண்றான்? கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக என்ன பண்றான்? வைராக்கியமா வாழ்றான். வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவரை கடந்து போக விடாதீங்க தேவ பிள்ளையே. அவன் ஓடி போய் தன்னை என்ன பண்றான்? அவருடைய பாதத்துல சரண்டர் பண்றான். எதிர்கொண்டு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான்? நம்ம வீட்டுக்கு தானே வராங்க, வரட்டு இரு, எதுக்கு ஓடணும்? நம்ம வீட்டுக்கு தானே வராங்க, அப்படி என்ன பண்ணுவோம் நம்ம? ஆனா அவன் 3 திரியேக தேவனை கண்டு மாத்திரத்தில் என்ன பண்ற? எதிர்கொண்டு ஓடி தன்னை என்ன பண்றான்? தர மட்டும் குனிறான். ஏன்னா என் இனத்தை விட்டு, என் ஜனத்தை விட்டு, என் தகப்பன் வீட்டை விட்டு நான் ஒண்ணுமே இல்லாத வரும்போது என்னை கண்ணோக்கி பார்த்தவர் யார்தான்? அவர்தான். என்ன தேவனை நீங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க கூடாது. ஏன் அநேக பிரச்சனை வருதுன்னா மறக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. கடந்த நேரத்தில் ஐயா சொன்னார் பாருங்க, அவங்க ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்த வரைக்கும் நோயை பேய் என்ன பண்ணுது? ஓடுது. ஆண்டவர் விட்டு கொஞ்சம் செழிப்பானவனு என்ன பண்றோம்? நோயெல்லாம் போயிடுச்சுன்ட்டு என்ன பண்றோம்? மறுபடியும் என்ன பண்ணுது? பிசாசானவன் அதை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் விட்டு வந்துட்டல. இனிமே யார் பிள்ளைதான்? நீ யார் பிள்ளைதான்? என் பிள்ளைதான். அப்புறம் பாட்டு பாடுது, சாத்தானுக்கு சவால் விடும். சாத்தானை பார்த்தா உன்னை பார்த்து நீ, அது பார்த்து உன்னை பயப்படன்னு பார்த்தா நீ பார்த்து என்ன பண்றாத? பாட்டு மட்டும் என்ன பண்றோம்? சவாலே சாத்தானே. ஒழுங்கா சொல்லுங்க, சாத்தா ஏமாலியா நம்ம ஏமாலியா? சாத்தா ஒரு சோதனை கொடுத்த உடனே என்ன பண்றோம்? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பா. இந்த பிரச்சனையிலிருந்து என்ன தூக்குனாரு, அந்த பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவாரு? தூக்குவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் பாதத்தை நீங்க நோக்கி வரும்போது ஆண்டவர் கிருபை கொடுப்பாராம். என்ன கொடுப்பாரா? அவன் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் என்ன பண்றான்? தன்னை தாழ்த்தி குனியும் போது ஆண்டவருடைய பாதத்தில் ஆபிரகாம் சரண்டர் பண்றான். விசுவாசத்தின் தகப்பனாய் சிறந்து விளங்க தேவன் செய்தார். அழுகையோடு வந்த அவனை தேவன் அழகாய் மாற்றினார். அழுகையோடு வந்து அவனை எப்படியோ மாத்தினாரா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தரா, மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தரா, மகிமையின் ராஜா. ஆபிரகாம் சந்தோஷத்தோடு கூட ஓடுறான். என்னை பார்க்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே.
சந்தோஷம் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஆபிரகாம் அப்படிதான் பெற்றுக்கொள்ளுகிறான், ஓடுறான். உஷ்ணமான வேளையிலே அவன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது 3 புருஷர்கள் அவனை நோக்கி கடந்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பான் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறோமோ, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் என்ன பண்ணுவேன், என்னை கனப்ப எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. என்ன ஏதாவது இது பண்றேன்னா, இல்லை நீங்க ஏதாவது வாயில வச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் வாயை உம்முன்னு வச்சு மறைச்சு பார்த்துட்டு என்ன பண்றாரா? எதிர்கொண்டு ஓடி போகும்போது என்ன பண்றாரா? அவரை தரைமட்டமாய் தன்னை தாழ்த்தி என்ன பண்றாரு? அர்ப்பணிக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நீங்க வாயை மூடிக்கின்னு இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்கல? கனத்தை கொடுக்கல. கனத்தை கொடுக்காதவர்கள் ஒரு நாள் தேவன் கிருபை கிடைக்காது. ஆபிரகாம் கனத்தை கொடுத்து கொடுத்து அவரிடத்திலே கிருபை பெற்றவன். அவன் சொல்லுகிறான், வாசிப்பா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு ஒருவரா வரல அவனை பார்க்க. திரியேக தேவன் கடந்து வந்தார். நம்ம செய்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பிதாவும் வரணும், குமாரனும் வரணும், பரிசுத்த ஆவியானவரும் என்னை பார்க்க கடந்து வரணும். என்னுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நான் என்னதான் பண்ணணும்? எப்பவுமே இயேசுவின் பாதத்தை என்ன பண்ணணும்? பற்றிக்கொள்ளணும் தேவ பிள்ளையே. பற்றி கொள்ளும் போதுதான் அவன் வாழ்க்கையில என்ன தேவன் அற்புதங்களை செய்தார் தெரியுமா? வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீ உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக கூடாது. இன்றைக்கு 3 புருஷராய் உங்களை தேடி வருகிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் கடந்து போகாத அளவுக்கு இந்த 21 நாட்களும் தேவன் உங்கள் கிட்ட இருக்கும்படி அவர் அண்டிக் கொள்ளுங்க. ஒரு தீர்மானத்தோடு வாங்க. இந்த 21 நாள் நான் கர்த்தருடைய பாதத்தை தேடி வரேன். ஆபிரகாம் அங்கே தீர்மானத்தோடு என்னை விட்டு நீங்க கடந்து போக கூடாது. உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால் எங்களை விட்டு நீங்க என்ன பண்ண, என்னை விட்டு நீங்க என்னப்பா பண்ணக்கூடாது? கடந்து போக கூடாது. வாசிங்கப்பா. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். என்ன பண்ணுங்க? கால்களை கழுவுங்க. ஆண்டவருடைய பாதத்தை உங்க கண்ணீரினால் என்ன பண்ணுங்க? கழுவுங்க. கழுவுமோ தேவன் அற்புதங்களை செய்வார். யார் யாருக்கு முன்பாகவும் நம்ம போய் என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? கண்ணீர் என்ன பண்ணுவோம்? விட்டு 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 என்ன பண்ணுவோம்? அப்படியே அவங்க மனசை மாத்தணும்னு நினைப்போம். ஆண்டவருடைய பாதத்துல உங்க கண்ணீரை ஊற்றுங்க. ஆண்டவருடைய பாதத்துல அன்னால் தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தி தேவ சமூகத்திலே தேவன் நிற்பதை போல அவள் கண்ணீர் எல்லாம் அவருடைய பாதத்துல ஊத்துறா. உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கார், உங்க எதிர்க்கு ஆண்டவர் நிற்கிறார். உங்களுடைய பாதத்தை என் கண்ணீரினாலே நினைக்கிற. அன்றைக்கு ஆபிரகாம் தண்ணீர் வடித்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட கண்ணீர் இருக்கு தேவ பிள்ளையே. உங்க கண்ணீர் ஆண்டவர் துருத்தில வச்சிருக்காராம். அது வீணா விருதா செலவு பண்ணாதீங்க. ஒர்த்து இல்லாத இடத்துல போய் உங்க கண்ணீரை செலவு பண்ணாதீங்க. உங்க கண்ணீருக்கு மதிப்பு இல்லாத இடத்துல போய் நின்னு கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இந்த 21 நாட்களும் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. வாசிங்கப்பா. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு ஆண்டவருக்கு அப்ப என்ன பண்றாரு? ஆபிரகாம் அப்பத்தை இன்னைக்கு ஆண்டவரே நம்மளுக்கு அப்பமா வந்திருக்கார். அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். இன்றைக்கு பிழைக்கத்தக்கதாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆபிரகாம் அவரை உபசரிக்கிறார். இன்றைக்கு நம்மள தேவன் உபசரிக்கிறார். இன்னைக்கு நம்மள தேவன் உபசரிக்கிறார். இந்த 20 புது ஆண்டு நாட்களிலே கர்த்தர்
கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் செயல்பட வேண்டுமனா, யாக்கோபை போல உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டுமனா, இந்த 21 நாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உன் கண்ணீரினால் அவர் நினை, தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார். ஆபிரகாம் அந்த வேலையை கடகடன்னு செய்யறாரு, ஓடி போறாரு. அவருக்கு தேவையான அப்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துக. இன்னைக்கு தேவன் உங்கள் நிமித்தமா எங்களுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ற, எங்க வாயினாலே போட்டு உங்களை திருப்தியாக்கி அனுப்பும்படியாய். என் பிள்ளைகள் எப்படி வருவாங்கன்னு தெரியாது, என்ன நிலைமையில வருவாங்கன்னு தெரியாது. ஆனா அவருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாம் அப்பமா வரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தை தான் இன்னமும் நம்மள நிர்மூலமாகாதபடிக்கு என்ன பண்ணிருக்கு, நிக்க வச்சிருக்கு. அவர் வார்த்தை கடந்து வரும்போது தேவ பிள்ளையே அதை ஏற்றுக்கொள், அது அப்படியே உன் வாழ்க்கையிலே பலிக்கும். வாசிங்கப்பா. ஆண்டவருடைய இருதயத்தை என்ன பண்றான், அவன் திடப்படுத்தணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு நம்ம யார் ஒரு இருதயத்தை என்ன பண்றான், திடப்படுத்தணும்னு. அவங்க நம்ம இதை செஞ்சா அவங்க இருதயம் என்ன பண்ணோம். நான் ரெடி ஆகிட்டே இருந்தேன். ஜோப்ரியா வந்து கேட்குது, நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண போற மாதிரி இருக்குது. எங்க ஏசப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். நான் யாரை இம்ப்ரெஸ் பண்ண போறேன், ஏசு டேடி என்ன பண்ண போறேன். என்னை அழகாய், நான் கண்ணீரோடு வந்தபோது, நான் அழுகையே வந்தபோது என்னை அழகா மாற்றினவர் யார் தான், அவரு தான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன். அவரை இம்ப்ரெஸ் பண்றதை விட்டுட்டு எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அழகா ரெடி ஆகி போற அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஏசப்பா என்னை அழகாய் மாத்திருக்க. ஒரு நாள் கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு வாழ்வதா சாவதா என்று அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன், உட்காந்து கேட்டிருப்பேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியணும் தான் அங்க என்ன பண்ணாரு, உட்கார வச்சு ஒரு நாள் என்ன அமர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ண சொன்னாரு, என் மேல பலிக்க செஞ்சாரு. இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்தோடு நான் சந்தோஷமா வந்திருக்கேன். ஏன்னா ஆண்டவருடைய அப்பத்தை என்ன பண்ண போறேன், உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போற. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்க இருதயங்களை நான் என்ன பண்ணுமா, திடப்படுத்தி அனுப்பணுமா. உங்க இருதயம் சோர்வோடு போக கூடாது. அதுதானே ஆபிரகாம் பண்றாரு. ஆண்டவர் மார்களே என் வீட்டுக்கு வந்து நீங்க கடந்து என்ன பண்ணும், போகணும். உங்க கண்களில் அப்பதான் எனக்கு கிருபை கிடைச்சது நான் நம்புவேன். நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது கெஸ்ட் வந்துட்டா நீங்க சாப்பிட்டு போனாதான் என் மேல அன்பு இருக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நம்புவேன்னு சொல்லுவோம்ல. என் மேல அன்பு இருந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடாத போக கூடாது. அது அன்பின் வேண்டுகோள். அதே போல ஆபிரகாம் இங்க வைக்கிறாரு, இருதயங்களை திடப்படுத்தி சொல்லுகிறார். இந்த 21 நாட்களிலும் உங்கள் இருதயம் உடைந்து வரலாம், கவலையோடு வரலாம், சோர்வோடு வரலாம், எல்லா சூழ்நிலையோடு வரலாம். இங்க நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நீங்கள் இருதயங்களை திடப்படுத்தி அனுப்புங்கள், அவர்கள் இயேசுவின் பாதத்திலே அமரத்தக்கதாய். அதனாலதான் அங்கிருந்து இங்க நம்மள என்ன பண்ணிருக்காரு, நிக்க வச்சு இருக்க. ஒரு நாள் அங்க இருந்தவங்க தான் எல்லாரும் அங்க இருந்து, இந்த கஷ்டம் எனக்கு மாறாதா, கண்ணீர் மாறாதா, நம்மள என்ன பண்ணிருப்போம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு வரும்போது நம் இருதயங்கள் பல அடையத்தக்கதாய். வாசிங்கப்பா. திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இதற்காகவே அடியின் இடம் வரைக்கும் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வந்திருக்கார். தேவ பிள்ளையே, நீ என்ன காரியத்தை கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறியோ, எதையோ சிந்திச்சு கொண்டிருக்கிறியோ, ஆண்டவர் உன்னிடமாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னிடமாய் வரும்பொழுது, ஆண்டவரே என்னை தேடி வந்ததுக்கு நோக்கம் என்னப்பா, நம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற என்ன நீங்க நோக்கி வந்ததுக்கு என்ன காரணம். வாசிங்கப்பா. ஆபிரகாம், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்ற தீவிரமா செயல்படுங்க. ஆண்டவருடைய காரியத்தை என்ன பண்ணாதீங்க, தீவிரமா கனத்தோடு செயல்படுங்க. கனத்தோடு செயல்படும் போது தேவன் அதுக்கேற்ற காரியங்களை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, தருவார். நம்ம ஆண்டவர்
மற்ற காரியத்துக்கெல்லாம் எப்படி ஓடுறோம்? தீவிரமா ஓடுவோம். ஆனா ஆண்டவருடைய காரியம் என்னன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறோம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால தான் சில காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நம்ம மேல என்ன பண்ண மாட்டேங்குது, பலிக்க தாமதித்து என்ன பண்ணுது, போகுது. அதற்கு யார்தான் காரணம்? யார்தான் காரணம்? யார்தான் காரணம்? ஏன்னா தீவிரமாய் செயல்பட வேண்டிய நாம் என்ன பண்ண மாட்டோமா, செயல்பட மாட்டோம். இனிமேலாவது நான் தீவிரமா செயல்படுறேன்ப்பா. சொல்லுங்க, இனிமேலாவது உங்களுடைய வார்த்தை என் இடத்தில் வரும்பொழுது நான் இடம் கொடுக்கிறப்பா. அந்த இடம் கொடுத்து தீவிரமாய் செயல்படுகிற ஐயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தேடி வராரு. நீங்க தேடி வந்துட்டீங்க. ஆபிரகாமை தேடி வந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை தேடி வரும்போது அவர் பாதத்துல விழுந்து கிடங்க. அவர் பாதத்துல உங்களை சரண்டர் பண்ணுங்க. வாசிங்கப்பா. ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அதை அவன் சீக்கிரத்தில் என்ன பண்றான்? நல்ல காரியங்களை ஆண்டவர் கிட்ட கொடுங்க. தேவ பிள்ளையே, நல்ல காரியங்களை என்ன பண்ணோம்? யார் என்ன பண்ணோம்? கொடுக்குறோமா? கொடுக்குறோமா? சொல்லுங்களேன். உங்க இருதயத்துல கையை வச்சு என் மனசாட்சி பிரகாரம் சொல்றேன், நான் ஆண்டவருக்கு எல்லாம் நல்லதை தான் கொடுக்குறேன். சொல்லுங்களேன். நான் நல்லதை சிறந்ததான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு, நம்ம வீட்டுல பிரேயர் வச்சுட்டு நம்ம எங்க இருப்போம்? ஆண்டவரை வர சொல்லிடுவோம். ஆண்டவரை வர சொல்லிட்டு நம்ம எங்க இருப்போம் சொல்லுங்க? என்னப்பா சொன்ன? வெளியே இருக்க மாட்டோப்பா, சமையல் கட்டுல போயிடுவாங்க. ஆண்டவர் வந்திருக்காரு, நான் யாருக்கு போய் என்ன பண்ணுவேன்? ஆயத்தை பண்ணிட்டு வர தேவ மனுஷனு அவர் ஆண்டவர் நிமித்தமா தான் வராது. ஆனா உன்னுடைய காரியங்கள் இந்த வருடத்துல ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்க நல்ல காரியங்களை கத்துக்குங்க. ஆண்டவர் உங்களை தேடி வரும் பொழுது நீங்க அவருக்கு இடம் கொடுத்து என்ன பண்ண, நல்ல காரியங்களை கத்துக்கணும். ஆண்டவரை வர சொல்லிட்டு நம்ம எங்க இருப்போம்? எங்க இருப்போம்? உங்களுக்கு தானே ஐயா செய்யறோம். நாங்க ஒரு இடத்துக்கு பிரேயருக்கு போவோம், கூப்பிட்டுருவாங்க, நல்ல சாப்பாடு ஆயத்தப்படுத்துவாங்க, கூப்பிட்டுருவாங்க. ஆனா முழு நேரம் எங்கதான் இருப்பாங்க? எங்கதான் இருப்பாங்க? சமையல் கட்டில தான் இருப்பாங்க. தேவ செய்தி என்ன பண்ண மாட்டாங்க, தாண்டி தாண்டி என்ன பண்ணுவாங்க, இங்க இந்த எங்களை தாண்டி என்ன பண்ணுவாங்க, சமையல் கட்டுக்கு ஐயா சொல்லுவாரு, அம்மா எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்க உக்காந்து நல் வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. அப்பதான் நம்மளுக்குள்ள என்ன பண்ண, நல்ல காரியங்கள் வளர ஆரம்பிக்கும். ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்காரு. நம்ம தாண்டி தாண்டி எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? ஐயா உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் வேணாம்மா, எங்களுக்கு எதுவும் வேணாம், தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு போறோம். இந்த கணம் எல்லாம் அவருக்கு கொடுத்தது. அவருக்கே கணம் இல்லாத இடத்துல நாங்க நின்று சொல்லினா பிரயோஜனம்? சொல்லுங்களேன். இல்லமே உங்க வீட்டுல பிரேயர் வச்சா நீங்க என்ன பண்ணும்? சமைக்கட்ட போக கூடாது, முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சிருங்க. ஆபிரகாம் அவர்களை உட்கார வச்சுட்டு அவர் போய் என்ன பண்ணல, ஓ ஆண்டவர்மார்கள் வந்துட்டார்கள், நான் போய் என் கையாலே என்ன பண்ண, சமைச்சு, டேய் இது எத்தனை போய் சமைச்சிட்டு வாடா, என்ன தேடி தேவன் வந்திருக்கார், நான் போய் அவர் பாதத்துல உட்கார்றேன், நீ போய் சமைச்சு கொண்டு வா. அங்க போறாரு, சாரால் சும்மா இருக்குதம்மா, ஆண்டவர்மார்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் இந்த ரொட்டி என்ன பண்ண, சுட்டுட்டு என் கணத்து, அவர்கள் கணத்துக்குரியவர்கள், நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கனவீன நம்ம வந்தா பாத்தீங்களா உட்கார வச்சு நம்ம பாட்டு நம்ம வேலைகளை என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வருவார் நம்மளை தேடி. ஃபர்ஸ்ட் நம்மளை ஒரு 4 சேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசப்பா இருப்பார். ஏசப்பா நம்ம வீட்டை தேடி என்ன பண்ணுவாரு, ஏமேன் வருவாரு. வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூட்டின்னு போயிட்டு ஒரு சேர்ல உட்கார வைப்போம். அப்புறம் ஒரு ஆக்டர் வருவார். இதெல்லாம் நம்ம இருதயத்தின் நினைவுகள். இப்ப ஆக்டர்லாம் வரதில்லை. டிவி பார்க்கறது ரொம்ப தப்பு, சீரியல் பார்க்கறது சீரியல் பார்க்கறது சொல்லுங்க,
நம்ம சபையில் யார் சீரியல் பார்க்குறாங்கன்னு தெரியல, ஏசப்பா அறிவார். நம்ம சீரியலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்க மாட்டோம்? ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டோம். கரெக்டாக 6:30 மணி ஆனால் என்னவாயிடும்? சீரியல் போட்டுருவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? உலக சனத்தார் போல நம்மள என்ன பண்றோம்? அங்க உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் ஒரு சொந்தக்கார் வராரு, என்ன பண்றோம்? உட்கார வச்சிடறோம். அப்புறம் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வராரு, என்ன பண்றோம்? உட்கார வச்சிடறோம். கிரிக்கெட் பிளேயர்லாம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்துடுது, நம்ம என்ன பண்றோம்? உட்கார வச்சிடும். ஒரு பையன் வந்துடுற, நம்ம என்ன பண்றோம்? உட்கார வச்சிடும். இப்ப 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ரெடி 4 சேர் ஆல்ரெடி 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் என்ன பண்றாரு? நம்மளை தேடி வராங்க. ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களால நம்மளுக்கு காரியெல்லாம் ஆக வேண்டியது இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நம்மளால என்ன பண்ண வேண்டியது இருக்கு? நம்மளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. இப்போ எல்லாரையும் பார்க்கிறார் திரும்பி. யாரு 3 பேரை எழுப்ப என்ன வரல? மனசு வரல. ஆண்டவரை எழுப்பி என்ன பண்றோமா? வெளியே அமிச்சிட்டு அந்த முக்கியமானவங்களை கூப்பிட்டு என்ன பண்றோம்? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நம்மளை தேடி ஆண்டவர் வருகிறார். தேவ பிள்ளையே, இருதயத்தை சோதிச்சு பாருங்க. உன் இருதயமும் என் இருதயமும் பலவீனமாய் கிடக்கும் போது தேவன் திடப்படுத்த ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணாரா? அனுப்பிச்சாராம். இன்னைக்கு யாருக்கு இடம் இருக்கு? யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? எல்லாம் வாய்களை தந்து சொன்ன. யாருக்கு இல்ல? அப்ப நீங்க எல்லாம் கொடுத்து, நீங்க வாயை மூடின்னு இருக்கிறத பார்த்தா நீங்களாம் ஏசப்பாக்கு தான் முழுமையா கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இல்லை? ஆண்டவருக்கு நம்மளுக்கு இடம் இல்லை. இடம் இல்லைன்னா ஆண்டவர் மீது அன்பு இல்லை. வாசிங்கப்பா. முன்பாக வைத்து புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றான். அதோ கூடாரத்தில் இருக்கிறான் என்றால், அப்பொழுது அவர், தேவ பிள்ளையா இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கோ. ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வரும்பொழுது அவர் பாதத்திலே பணிந்து தன் கண்களிலே கிருபை கிடைக்கும்படி ஆண்டவரை வீட்டுக்கு அழைக்கும் பொழுது அவர் சொல்ற, உன் மனைவி எங்க? குறை யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்கு குறை? ஆண்டவர் நிறைவை தேடி போகிறவர் அல்ல, குறைவை தேடி வருகிறவர். இங்க நான் நிறைவா இருக்கிறேன், நீங்க நிறகோடமா இருக்கிற, நீங்க உக்காந்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டீங்க? வளர மாட்டீங்க. எங்க குறை இருக்குதோ அங்க ஆண்டவர் தேடி பார்க்கிறாரு. ஆபிரகாம் கிட்ட என்ன பார்க்கிறாரு? குறைய பார்க்கல, நிறைவை பார்க்கிறாரு. குறை இருக்கிற ஒரு மகளை தேடி என்ன பண்றாரு? சாரை வரல, ஆனா அவர் நினைவுல வச்சு என்ன பண்றாரு? கேட்கிறாரு. வாசிங்கப்பா. அப்போது அவர் ஒரு உற்போக்கால திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பா. குறை இருக்கிற இடத்துல தேவன் சந்தித்து அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படி அவர் வார்த்தையினாலே நிரப்புகிறார். அந்த இடத்தை அவர் வார்த்தைகளால் என்ன பண்றாரு? நிரப்புகிறார். தண்ணிய பார்த்து நீ திராட்சை ரசமா மாறுனா அது என்ன பண்ணுது? அப்படியே கீழ்ப்படிது. டேய் நீ ஒழுங்கா இருடா, அம்மா நீ ஒழுங்கா இருன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஒரு வார்த்தைக்கு? சொல்லுங்களேன். ஆனா விழுறதெல்லாம் எங்கதான் விழுறோம்? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்ட்டு என்ன பண்றோம்? அவரை விழுந்து விழுந்து கூப்பிடுறோம். வந்த பிறகு நம்ம வேலை என்ன பண்ற? காட்ட ஆரம்பிச்சிடும். வாசிங்கப்பா, வாசிங்க. சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே
வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே என்ன பண்றா? நகைத்து. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு எங்க நடக்க போகுதுன்னு உங்க இருதயத்துல கூட என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. அடைக்கப்பட்ட காரியம்தான், அடைக்கப்பட்ட காரியம்தான். அதனால்தான் ஆண்டவரை ஆபிரகாம் என்ன பண்றார்? பணிந்து கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து அவரால் நடக்காது, செய்ய முடியாதுன்ட்டு ஆபிரகாமுக்கு ஒரு நாள் என்ன இல்ல, தளர்வு ஏற்படல. ஆண்டவருடைய வார்த்தை அற்பமா நினைக்கல. ஆனா சாராளோ மாம்ச சிந்தைய ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீகளே, இந்த நாளில் ஆண்டவர் அடைப்பட்ட கதவுகளை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். அவருடைய வார்த்தைக்கு நீ நகைத்தனா, நீ அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளும் போது உன்னை பார்த்து எல்லாரும் நகைப்பார்கள். சாராள் தன் உள்ளத்தில நகைச்சா. ஆனா அவள் கர்ப்பவதி ஆகும் போது ஊரே அவளை பார்த்து என்ன பண்ணுது? சிரிக்குது. அவ அந்த ரங்கமா சிரிச்சா, ஆண்டவர் வெளிரங்கமாய் மாத்திட்டார் அந்த காரியத்தை. நீங்க அந்த ரங்கமா செய்யறோம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு நாள் வெளிரங்கமாய் கொண்டு வரும்போது நம்ம கூனி குறுகி நிற்க வேண்டியதா இருக்கும். ஒரு வயதான பாட்டி குழந்தை பெக்கும் போது நம்ம சந்தோஷமா இருப்போமா? வயசு ஆயிடுச்சு, கேள்வி ஆயிட்டாங்க, சிரிப்போம் தானே. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும். நம்மள எல்லாரும் பார்த்து என்ன பண்றாங்க? கேலி. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல. ஒரு உற்பவ கால திட்டத்துல யாரும் சொல்லல, அவளை பார்த்து இந்த வார்த்தைய. கேள்வி ஆயிட்டா. அடைக்கப்பட்டு போயிடுச்சு, எல்லாமே அடைக்கப்பட்டு போயிடுச்சு. ஆபிரகாமும் என்ன தேடி மூவரா வந்தீங்கப்பா, என்ன தேடி மூவரா வந்தீங்க அப்பா. நான் ஒன்றுமே இல்லாத போது என்னை மூவராய் தேடி வந்த உண்மை நான் விடமாட்டப்பா, உண்மை விடமாட்டேன். நீங்க உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால் என் கூடார மட்டும் நீங்க வாங்கப்பா. இன்னைக்கு உங்களையும் தேடி ஆண்டவர் வந்திருக்கா. தேவ பிள்ளையே, அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. அவரை வீட்டுக்குள்ள வந்தார்னா குறைவுகளை பார்ப்பார். எந்த இடம் குறைவா இருக்கு உன் ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போ, உன் இருதயத்துக்குள்ள கூட்டிட்டு போ. எந்த இடத்துல குறைபட்டு இருக்கிற, எந்த இடம் உன் இருதயம் பலவீனமா இருக்கு, அந்த இடத்தை தேவன் பலப்படுத்துவார். எந்த இடம் அடைக்கப்பட்டு இருக்கு அந்த இடத்துக்கிட்ட போங்க. அப்பா, சாராளுடைய கர்ப்பத்தை திறப்பேன்னு சொன்னீங்களே, வர உற்பவ கால திட்டத்தில் அதை செய்வேன்னு சொன்னீங்களே, உம்முடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறப்பா, எனக்கு செய்யுங்க. அந்த அற்புதமான காரியத்தை நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த காரியம் மீது வந்து பலிக்கிட்டோப்பா. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், வெறும் தண்ணீரை வெறும் தண்ணீரை ரசமாய் மாற்றினார் அதிசயம். சாராள் குறைவுள்ளவளா இருக்கிறா. அவ கர்ப்பம் செத்து போயிருக்கு, அவ கர்ப்பம் அடைப்பட்டு இருக்கு. அது திறக்கத்தக்கதாய் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். ஒரு வார்த்தையை அனுப்பி அவள் கர்ப்பத்தை திறக்கத்தக்கதாய் வரும் முற்போக கால திட்டத்திலே திரும்பவும் உன்னிடத்தில் வருவேன். வாசிங்கப்பா. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உன்னிடத்தில் வருவார், மூவராய் வருவார், திரியேக தேவனாய் வருவார். அவரை பிடிச்சுக்கொள்ளு. ஆபிரகாம் பிடிச்சுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில ஒரு இடத்திலே சோர்வாகாதபடிக்கு தேவன் அவரை நடத்தினார். அவன் காலில் விழுந்தான், அவர் கையை பிடிச்சு நடத்தினார். அவர் தூக்கி சுமந்து நடத்துறார், அவர் ஏந்தி நடத்துறார். அவனை ஒரு இடத்திலையும் வெக்கப்படாதபடிக்கு நிமிர்ந்து நடத்துறார்.
அவன் தலையை குனிய விடல. ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்க, அவர் சொல்லும் போது முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள், இந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். தன் உள்ளத்திலே நகைத்தபடியால் சாராளை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்கப்பா. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும். அவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. மாம்ச பிரகாரம் யோசிக்காதீங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. அது சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன பண்ணுவான்? பிழைப்பா. நீ இதை மாம்சமா நினைச்சுனா, சாப்பாடு சாப்பிடாது எப்படி உயிர் வாழ்வேன் அப்படின்னு நீ மாம்சமா நினைச்சனா, உன் மாம்ச ரீதியான காரியங்கள் என்ன பண்ணும்? நிச்சயமா வளரும். இல்ல, அவரை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்றாரு, அவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க விரும்புகிறாரு. அந்த வார்த்தையின் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் அப்படின்ற அந்த ஆவி பிரகாரம் எடுத்தனா உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அவருடைய வார்த்தையினால நீயும் நானும் பிழைச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பிழைப்பூட்டுகிறார் தேவன். மாம்சத்தின் பிரகாரம் இல்ல, ஆவியின் பிரகாரம். மாம்சத்துல தான் ஓடுறோம். அநேக காரியம் நாங்கன்னா வானத்திலேயே இருக்கிறோம், பூமியில் தானே வாழ்றோம். மாம்சத்தின் பிரகாரம் ஓடுறோம், எல்லா காரியமும் எங்களுக்கு உண்டு. ஆனா நிச்சயமாய் கர்த்தர் எங்கள் இடத்தில் இருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் உண்டு. கர்த்தர் எங்கள் இடத்துல ஒரு இடத்துல எங்களை தலகுனி என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அவர்களை தலைகுனிய விடல, எங்களே தலைகுனிய விட மாட்டார். அந்த விசுவாசம் நிச்சயமா எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. ஏன்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்து அமர்ந்து அநேக கிருபைகளை பெற்று இருக்கிறோம். அதனால்தான் நிச்சயமா சொல்றோம். வாசிங்கப்பா. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாயிருந்து எனக்கு இன்பம் உண்டாகி இருக்குமா? ஆபிரகாம் அது ஒரு நாள் நினைக்கல. ஏன்னா என் இனத்தை விட்டு, என் ஜனத்தை விட்டு நான் ஒண்ணுமே இல்லாத போது என்னை ஆதரிச்சவர் அவர்தான், என்னை அரவணைச்சவர் அவர்தான். யாருமே இல்லைன்னு நினைச்ச போது ஆதரவு யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவு யாரும் இல்ல. ஆதரவா இருந்தவர்கள் எல்லாம் தேவன் பிரிச்சார். ஆபிரகாமை விட்டு பிரிச்சாரு. ஆபிரகாம தனிமையா தூக்கின்னு வர, தனித்தவனா தூக்கின்னு வர. அப்பா கூட வருவார்னு நினைச்சாரு, அப்பாவும் கூட வரல. சரி, பிள்ளைக்கு பிள்ளையா லோத்து கூட வருவான்னு நினைச்சாரு, லோத்தும் கூட வரல. தன் மனைவியும் அவனும் தனிமையாய் நடக்கும் போது தேவன் ஆதரவாய் வந்து நிற்கிறார். இன்னைக்கு தனிமையா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? அவன் முதிர் வயது உள்ளவனா இருக்கிறான். முதிர் வயது உள்ள போதும் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு ஓடி போய் அவருடைய பாதத்துல என்ன பண்றானா, விழுறானா. விழுந்திய வீட்டுக்கு வாங்கப்பா, வீட்டுக்கு வாங்க, திரியேக தேவனை கடந்து வாங்க. அன்னைக்கு ஆதரவே இல்லாத நிக்கும், ஆதரவு இல்லாத நிக்கும் போது நீங்க எனக்கு ஆதரவா வந்தீங்க. ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில. உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியா ஓடி வந்தா, உம்மை பற்றி கேள்விப்பட்டு உடனடியா ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து சேர்த்து கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து சேர்த்து கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து சேர்த்து கொள்ளுமையா, ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து சேர்த்து கொள்ளுமையா. தனிமையிலே தள்ளப்பட்டே உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன், தனிமையினால் தள்ளப்பட்டே உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். சத்தியத்தினால் கண்ணில் அடைந்து போனது, நலனத்தின் சரீரம் சோர்வடைந்து
போனது, சஞ்சலத்தினால் நிறைவடைந்து போனது, என் சரீரம் சோர்வடைந்து போனது. கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே எனக்கு வழிகாட்டிடுமே. கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே வழிகாட்டிடுமே. கலங்கி தவித்தே காப்பாற்றிடும் சொல்லுதே பிள்ளையே, கலங்கி தவிக்கிறியா? கர்த்தரிடத்துல சொல்லு, கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே வழிகாட்டிடுமே. தனிமலையே தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் தனிமையிலே நான், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. ஆபிரகாம் உஷ்ணமான வேலையில அங்க தனிமையா உட்கார்ந்து இருக்கிறான். என் தகப்பன் வீட்டை விட்டு என்னை பிரிச்சிங்கப்பா, அப்பா உறவுகள் கிட்ட இருந்து என்னை பிரிச்சிங்க, நான் தனியா இருக்கிறேன். ஒரு வேளை சிந்திச்சிருப்பார் போல இருக்கு, நான் தனிமையா இந்த இடத்துல உட்கார்றப்பா, அதனால்தான் ஒருவராய் வராதபடிக்கு திரியேக தேவனாய் கடந்து வந்தார். ஒருவராய் கடந்து வரல. ஒருவேளை சோர்வின் நிமித்தமாய், அவர் இறுதியும் ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் அந்த இடத்துல தனிமையா உட்காந்து யோசிச்சிருக்கலாம். ஆண்டவரே, என் கூட இருந்தவங்களெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கப்பா, இன்னைக்கு நான் தனிமையா இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய், உம்முடைய பாதத்தில் விழத்தக்கதாய் ஆண்டவரே என்னிடத்தில் இருந்த கலைகள் எல்லாம் பிடுங்கி போட்டீங்கப்பா. நல்ல உறவுகள் அந்த தேவன் நிறுத்தி வச்சிருப்பார். என்னிடத்தில் இருக்கிற கலைகள் எல்லாம் நீங்க பிடுங்கி போட்டீங்கப்பான்ட்டு தனிமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். ஆபிரகாமை தேடி வருகிறார். ஒருத்தரா வந்த ஒரு வேளை சோர்வாயிடுவானோ ஆபிரகாம். அதனால வாங்க மூவரா போவோம், வாங்க மூவரா போவோம். தனிமையினா தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். தனிமையினால் தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். சஞ்சலத்தினால் இருளடைந்து போனது, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே. சஞ்சலத்தினாலே கண்கள் இருளடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே. கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே வழிகாட்டிடுமே. கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தே வழிகாட்டிடுமே. ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து சேர்த்துக் கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து சேர்த்துக் கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து சேர்த்துக் கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து சேர்த்துக் கொள்ளும் ஐயா. ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில், ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா. எல்லோரும் கைகளை வைத்து தனிமையிலே தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். தனிமையினால் தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். சஞ்சலத்தினாலே கண்கள் இருளடைந்து போனதே, சஞ்சலத்தினாலே கண்கள் இருளடைந்து போனதே. பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து
போனதே கலங்கி தவித்தே காப்பாற்றிடுமே வருந்தி அழைத்தே எனக்கு வழி காத்திடுமே. ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நான் கலங்கி, நான் என் சரீரத்துல பலன் இல்ல, என் சரீரத்துல என்ன இல்ல, பலன் இல்ல. சஞ்சலத்தினால கண் என்ன ஆயிடுச்சா, வெயில்ல உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டத்தோடு எங்க உட்காந்துருக்காரு, உஷ்ணமான நேரத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், உட்காந்து கொண்டு. பலன் இல்ல சரீரத்துல. எனக்கும் சரீரத்துல என்ன இல்ல, பலன் இல்ல. சாராளுக்கும் என்ன இல்ல. ஆனா வாக்குத்தத்தை கொடுத்தீங்க பாரு, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, வாக்குத்தத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா சரீரத்தை பலன் இல்லப்பா. கலங்கி தவிச்சிட்டு இருக்கேன், கலங்கி தவிச்சிட்டு இருக்கப்பா. என்னை காப்பாத்த வருவீங்களா, என்னை காப்பாத்த வருவீங்களா, வருந்தி அழைக்கிறேன், எனக்கு வழி காட்டுவீங்களா. வழி இல்லாத போது நீங்க யோசிச்சிருப்பீங்களே, ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கப்பா, இந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்துங்கப்பான்ட்டு ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். இன்னைக்கு தேவப்பிள்ளையே ஒருவேளை கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருந்தனா, ஆண்டவர் உன்னை காப்பாற்ற வருகிறார், காப்பாற்ற வருகிறார், உனக்கு வழிகாட்ட வருகிறாராம். ஆபிரகாம் அப்படிதான் சந்தித்து மூவராய் வந்து அவனை தேற்றுகிறார்கள். அதனால்தான் ஓடி போறான். நம்ம கூட யாரையா பார்க்காதவங்கள பார்த்துட்டா நம்மளுக்கு என்ன வந்துடும், சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், வரும்ல, ஓடுவல. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறவங்கள உண்மையா நேசிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காதவங்கள பார்த்தா உடனே என்ன பண்ணுவோம், ஓடி போய் கட்டி. சின்னவங்களா இருந்தா பண்ணுவோம் ஓடி கட்டி அனுப்ப, பெரியவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், கட்டி அனுப்புவோம். ஆபிரகாமுக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷம். ஆண்டவர்மார்களை பார்த்த உடனே ஓடி போய் தன் வயதான காலத்திலே அவனை சரண்டர் பண்ணுகிறான். சோர்வா இல்ல, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே, எடுத்து வாசிங்கப்பா. ஆகாப் 2:3 வாசிங்க. ஆபகு சாரி ஆகப்பு, ஆகப்பு 2:3 சீக்கிரம் வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பு இல்லை. கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் காத்திருக்கிற ஆபிரகாம் தேவன் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவோம், வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த குறித்த காலத்திற்காக ஆபிரகாம் காத்திருக்கிறான். தேவன் நிறைவேற்ற வருகிறார். தேவன் என்ன பண்றாரு, நிறைவேற்ற வருகிறார். வாசிங்கப்பா, எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் வாசிங்க. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய சாரி அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. குறித்த காலத்திலே நிச்சயமாய் தரிசனம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது, தாமதித்தால் அது உங்ககிட்ட திரும்பி வரும். அதற்காக காத்திரு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை ஆபிரகாம் விசுவாசத்தபடினால்தான் இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாய் சிறந்து விளங்குகிறார். வாசிங்கப்பா. உன்னிடத்தில் திரும்ப வருவேன் இருப்பான் என்றான். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தார் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு எங்க போய்கிட்டாங்க, சோதோமை நோக்கி போய்கிட்டாங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவ பிள்ளையே. அதை வாழ்நாள்
ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை விசுவாசிச்சார். என் தேவனால கூடாத காரியம், என் தேவனால எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம், செங்கடல் என்ன பண்ணுவாரு? இரண்டாக பிரிப்பாரு. தண்ணீரை என்ன பண்ணுவாரு? ரத்தமாய் மாற்றுவார். வெறும் தண்ணீரை என்ன பண்ணுவார்? திராட்சரசமாய். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வாசிங்கப்பா. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அவர்களோடு கூட என்ன பண்றான்? வழி விட்டு என்ன பண்ண? கர்த்தரை வழி விட்டு என்ன பண்ணும்? சர்ச்சு முடிஞ்சோடனே நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் என்ன பண்ணக்கூடாது? ஓட கூடாது. ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, அவர் வேற இடம் போறாரு. வேலையை என்ன பண்றாரு? வேற இடமா போறாரு. அவரை மரியாதையோடு என்ன பண்றான்? வழி விட்டு அனுப்ப போறான். வாசிங்கப்பா, வாசிங்க. அப்போது கர்த்தர் ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதி ஆனதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பண்ணு. தேவ பிள்ளையே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை பணிந்து கொண்டதுனால அவர் கர்த்தர் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் இதை செய்ய போறேன், நான் அதை செய்ய போறேன். என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்களில் 21 நாள் வருகிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்க. அவர் பாதத்தில் அமர்ந்து என்னை குறித்து என்னப்பா திட்டம் வச்சிருக்கீங்க? ரகசியம்னா ஆண்டவரே அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க கதை என்ன, இந்த பிள்ளைங்க எப்படி, அவங்க ரகசியம். நம்மளை பற்றி ரகசியங்களை கேளுங்க. முதல்ல என் பிள்ளைகளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்கப்பா? அவர் சொல்றாரு. வாசிங்கப்பா, வாசிங்க. இல்ல அந்த 17 வாசிங்க. அப்போது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள நம்மளுக்குள் அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய ரகசியங்களை கற்று தெரிஞ்சாதான் இங்கிருந்து நம்ம போதிக்கிறதுக்கு என்னவா இருக்கும்? அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நம்ம தேவையில்லாத காரியத்தை போய் ஆண்டவரே அவங்க என்னை பத்தி இந்த ரகசியத்தை பேசுறாங்க, நான் அவங்கள பத்தி பேசுறேன், என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடங்க. அதுதான் ரகசியம். வாசிங்கப்பா. சகல சாதிகளும் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீ இல்ல. முதல்ல என்னதான் முக்கியம்? ஒழுங்கு என்ன பண்ணோம்? கண்டிப்பா முக்கியம். தேவ சமூகத்துல இப்படி ஆராதி, இப்படி ஜெபம் பண்ணு. உன் இஷ்டமா இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? உட்கார கூடாது. அதுன்னு சொல்ற. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அவன் தன் பிள்ளைகளுக்கும் இப்பதான் என்ன பண்றாரு? உற்பவ கால திட்டத்தையே கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? வரும் உற்பவ கால திட்டம் நிச்சயமா நீ என்ன பண்ணுவ பிள்ளையோட. ஆனா இங்க உறுதிப்படுத்தும் வார்த்தையாக தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு வரும் தனக்கு பின் வரும். நம்மளுக்கு பின்னாடி யார் வர போறது? வீட்டார்னா யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்களா? நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க? நம்ம பின்னாடி வர போறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? முன்மாதிரியா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் முன்மாதிரியா இருந்தான். பணிந்து கொள்வதிலே சரி, தன்னை தரைமட்டமாய் தாழ்த்துகிறதில் சரி, ஆபிரகாம் முன்மாதிரியா இருந்தபடியினால் தான் ஈசாக்கு எழும்பினான். ஈசாக்கு என்ன பண்றான்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். வாசிங்கப்பா. தனக்கு வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்ற கர்த்தர் நம்மளை அறிந்தவர். அவருக்கு எதுவும் தெரியாது. அவரை நம்ம ஏமாத்திட்டு போயிடலாம். நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் நினைங்க. நம்ம என்ன பண்றோம்? ஏமாந்துட்டு இருக்கோம். அவர் வார்த்தைக்கு இடம் கொடுத்தா அவர் 100 ஆசீர்வதிப்பார்.
அவர் வார்த்தைக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, மாடை போல மாத்தி போட்டுருவாரு. இது நான் தான், இது நான் தான், இது நான் தான் செஞ்சேன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவார்? தரமட்டமா நம்மள தாழ்த்தி போடுவார். எல்லோரும் எழுந்து நில்லுங்க தெய்வ பிள்ளையே, எல்லோரும் எழுந்து நின்று, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் எதிர்கொண்டு ஓடி போய் தரைமட்டமாய் தன்னை தாழ்த்துகிறான், தரைமட்டமாய் தன்னை தாழ்த்துகிறான். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வைராக்கியமா சொல்லுங்க, அன்றைக்கு ஆபிரகாமின் தேவனா இருந்தாரு. அவன் ஓடி போய் தரமட்டமாய் தன்னை தாழ்த்தினான். இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல, அவருடைய ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கரம் பிடித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. திரியேக தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாக்குவார். பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாக்குவார். வில்லை முடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை முடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பாதையெல்லாம் செவ்வாயாக்குவார். எல்லோரும் வானத்துக்கு நிறைய கரங்களை வைத்து, ஆண்டவரே, மலை போல இந்த பிரச்சனை இருக்குப்பா. ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை, அவன் தரமட்டமாய் தன்னை தாழ்த்தி ஓடுகிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஆண்டவரை பார்த்து சொல்லு, இது மலை போல இருக்கு, அந்த வழியா மாத்துங்க. சாரால போல அடைப்பட்டு இருக்குப்பா, அதை திறங்க, திறங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமின் தேவன் அல்லவா? ஆபிரகாமுக்கு அற்புதம் செஞ்சீங்களே, இந்த பிள்ளைகளுக்கு நீதியை சொல்லி வளர்க்கணும்னா ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயத்தை செய்யுங்க.
என் கூட நீங்க ஒருவரா வர வேண்டாம். திரியேக தேவனா கடந்து வாங்க, திரியேக தேவனா கடந்து வாங்க அப்பா. எத்தனையோ ஜனங்கள் என்னை பார்த்து நகைத்த போதிலும் ஆண்டவரே நீங்க என்ன நகைக்காதவர் ஐயா. நான் அழகியா வந்த போது எனக்கு அழகாய் மாற்றினவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் அவர் நம்முடைய தேவன்கிட்ட கேளுங்க. எனக்கு இது பிரச்சனையா இருக்குப்பா, இது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. யாக்கோபின் தேவன் அவன் நம்முடைய தேவன். மலை போல ஒரு காரியம் இருக்கலாம், அது அறிக்கையிடு. இது எனக்கு மலை போல இருக்குப்பா. எத்தனையோ தடவை நான் உடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டேன், என்னால உடைக்க முடியல. எத்தனையோ தடவை நான் தகர்க்கணும்னு நினைச்ச உடை ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவருடைய பாதத்தை நானு உனக்கு ஆண்டவர் தண்டத்தை கொடுக்கிறார். அந்த ஆபிரகாம் தண்ணீர்னால் அவருடைய பாதத்தை கழுவுனான். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஆயுதமாய் கண்ணீரை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆயுதம் அதுதான். எத்தனையோ இடத்துல தேவையில்லாத இடத்துல உன் கண்ணீரை ஊத்தி இருப்பேன். தேவ சமூகத்துல உன் கண்ணீரை ஊற்று. அவருடைய பாதத்தை நானு, அவர் மானம் சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி, இந்த பூமியில அவர் பாதப்படி இருக்குது. கண்ணீரினால நானு ஆண்டவரே இதை உடைங்க அப்பா, இதை உடைங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஆதரவா நிற்க யாருமே இல்ல. நான் உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. எத்தனையோ பேரை நான் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மலைகளை உடைங்க. நீங்க ஆபிரகாமின் தேவன் அல்லவா, நீங்க ஈசாக்கின் தேவன் அல்லவா, யாக்கோபின் தேவன் அல்லவா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மலைகளை தகர்த்து போடுங்க. இது பெரிய பர்வதம் போல நிக்குது, நீங்க சமபூமியா மாத்தி போடு, உடைங்க. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. அவர் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு மறைக்க மாட்டார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளையே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தைகள் உங்கள் மீது வந்து பலிக்கத்தக்கதாய் சொல்ல, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தான் இந்த 21 நாட்கள் முடியங்கட்டியும் இது தாமதிக்காது, நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. வரும் உற்போ கால திட்டத்திலே அதற்காக காத்திரு. தேவன் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அதை தகர்த்து போடுவார், அதை உடைத்து போடுவார். விசுவாசமாய் சொல்லு, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாரால போல இருக்காத. நான் எவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டேன், இது எப்படி நடக்கும்னு நினைக்காத. ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார், ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். தேவ பிள்ளை எல்லாமே தெய்வ சமத்தோடு கொடுத்து உன் இருதயம் வெறுமையாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் வெறுமையாகட்டும், எதை குறிச்சு நினைக்காத. 2 நிமிஷத்துல முடிச்சலாம், ஆனா ஒரு காரியத்தோடு கூட முடிக்க போறோம். ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு ஆவியின் அபிஷேகம் என்ன தொடர்ட்ட. ஆண்டவர் அன்று ஆபிரகாமை பலப்படுத்தினவன், ஆபிரகாமுடைய இக்கட்டை மாற்றத்தக்கதாக ஆபிரகாமை தேடி வந்தவர். இந்த 21 நாட்கள்ல நாங்கள் இக்கட்டில் இருக்கிறோன்னு அறிஞ்சு எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய அபிஷேகம் இதயத்தில் ஊற்றப்படுத உணர்வு, அது நிரம்பி வழிகின்ற பாத்திரத்தை போல உன்னை நிரப்ப விரும்புகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நம்மமான பாஷைகளினாலே என் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும். இருதயத்தில் ஊற்றப்படுகிற அபிஷேகம். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு இசைக்கருவி வாசிக்கப்படும்போது இல்லைல்ல, ஆவியானவரை நீ உணர்ந்து தேடும்போது ஆவியினுடைய அபிஷேகம் உனக்குள்ள கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆவியினுடைய அபிஷேகம் உனக்குள்ள கட்டவிழ்க்கப்படுகிறது. உன் நாவிலே தேவன் போட்டு இருக்கிற அந்த வார்த்தையை பேசு, உன் நாவிலே தேவன் போட்டு இருக்கிற அந்த வார்த்தையை பேசு. மேல் வீட்டில் இருக்கிற எல்லா ஜனங்கள் நாவிலும் தேவன் அக்கினிமயமான வார்த்தைகளை போட்டார்.
நாவுகள் அக்கினிமயமாய் மாற்றப்பட்டது. அவர்கள் உடனே எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் கால் ஒன்றி நின்று, ஆண்டவர் இன்று உன்னை கால் ஒன்றி நிற்க செய்திருப்பது எதற்காக? நீ முடங்கி கிடந்த நாட்கள் போதும், நீ தலை குனிந்த நாட்கள் போதும், நீ எழும்பத்தக்கதாக நாட்கள் இதுவே என்றுதான் ஆண்டவர் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறார். தேவ பாதத்தில் விழுந்து கிடந்த தேவ பிள்ளையே, தேவனுடைய வலதுகரம் உன் மீது விழுகிறது. கர்த்தர் உன்னை எழும்பி நிற்கத்தக்கதாக ஆவியின் அபிஷேகத்தை உண்மையில ஊற்றாரு. அவர் கரம் உண்மையிலே படுமானால், அவர் கரம் உண்மையிலே படுமானால், அவர் கரம் உண்மையிலே படுமானால் ஆவியினால் நிரப்பப்படுவாய். ஆண்டவருடைய ஒப்பு கூட ஆண்டவர் ஆவியினால் நிரப்பப்படுகின்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக என்ன நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட இந்த கிருபையை பெற்றுக்கொள் மகள. ஒவ்வொரு நாள் இந்த 21 நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கத்தான் தேவன் அழைத்து வந்தார். உன் அவிசுவாசத்தை அகற்றத்தான், உன் பிரச்சனையை மாற்றத்தான், உன் போராட்டத்தை மாற்றத்தான், உன் நிந்தனைகளை நீக்கத்தான், உன் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டை அவிழ்க்கத்தான் தேவன் அழைத்து வந்தார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே ஒரு நாளும் நான் இனி விடமாட்டேன் ஆண்டவர், ஒரு நாளும் விடமாட்டேன் ஆண்டவர். உன் இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் தேவனாய் இருப்பார். ஆனால் இந்த 21 நாட்கள் உன் வாழ்க்கையில் விசேஷித்த நாட்களா இருக்கும். நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரே, இவர்கள் தங்கள் ஜெனரேஷனுக்கு சொல்லத்தக்கதாக ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மீது உண்டாகட்டும் தகப்பனே. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் எத்தனை தேவைகளோடு கூட, எத்தனை இதோ பலவீனத்தோடு கூட இதோ தெய்வ சமூகத்தில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை காரியத்தையும் மாற்றி இதோ தகப்பனே உடைய சித்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். அபரிதமாய் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவன் எல்லாம் போய் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட ஒரு மனமாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்திலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, Amen. Hallelujah, 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 Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.